எல்லாம் ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை வாழ்க வளமுடன். வாழ்க. இறை ஆசிரியர் பயிற்சி இறை ஆசிரியர் பயிற்சியினுடைய நோக்கம் நாம் பெற்ற இந்த ஞானத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பணி. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று ஒரு வாசகம். இந்த ஆசிரியர் பணிதான் இன்னைக்கு இந்த உலகத்துல மிக தேவையான ஒரு பணியாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சமுதாயம் எங்கு உருவாக்கப்படுகிறதுனா ஒரு வகுப்பறையில உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வகுப்பறை தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அங்க இருக்கிற ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள். அப்போ இன்றைய கல்வி முறை நமக்கு நல்ல மருத்துவர்களை உருவாக்குவதற்கும் நல்ல கட்டிடக்கலை நிபுணர்களை உருவாக்குவதற்கும் இன்னும் பல்வேறு துறைகளிலே தொழிலில் சிறந்த வல்லுநர்களை உருவாக்குவதற்கும் பயன்படக்கூடிய அந்த கல்வி ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குகிறதா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விதான். அதாவது நம்ம ஸ்கூல்ல போய் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்துறப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எவ்வளவு பேர் உங்க பையன் டாக்டர் ஆகணும்னா 10 பேர் கை தூக்குவாங்க. எவ்வளவு பேர் இன்ஜினியர் ஆகணும்னா ஒரு 5 பேர் கை தூக்குவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு இப்படி பல துறைகளுக்கு நண்பர்கள் கையை உயர்த்துவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. எவ்வளவு பேர் உங்க பையன் நல்ல மனிதன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அத்தனை பேருமே கையை உயர்த்துவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைனா மற்ற எல்லாவற்றுக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு நல்ல மனிதனாவது அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு சொல்லி கொடுக்கப்படல. அதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். அப்ப எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காத ஒரு சமுதாயத்துல மக்கள் எப்படி வாழ்வார்கள்? அப்ப அந்த வாழ்க்கை மிகவும் துன்பகரமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அது இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானிகள் தான் அந்த இடத்தை பூர்த்தி செய்வாங்க. இந்த வாழ்க்கை கல்வியை மக்களுக்கு போதித்து அவர்களை அறநெறிப்படி நிற்க வைத்து ஒழுக்கம் கடமை ஈகையின்படி வாழ வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஆன்மீக சிந்தனையாளர்களுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கு. அப்படி இருந்த அந்த பொறுப்பை இன்னைக்கு மகரிஷி அவர்கள் நம்ம கிட்ட ஒரு ஒலிம்பிக்ல அந்த தீப்பந்தத்தை அப்படியே அடுத்தடுத்தவங்கிட்ட கொடுப்பது போல மகரிஷி அவர்கள் நம்ம கிட்ட அந்த அறிவு பணியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பணியை செய்வதற்கு நமக்கு முதல்ல நம்ம மேல ஒரு நம்பிக்கை நிச்சயமா இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் நமக்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும். ஆனா சின்ன வயதுல இருந்து இது உனக்கு செய்ய முடியாது, அது உனக்கு வராது, வரலைன்னா விட்டுரு, இது எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கெல்லாம் அறிவே கிடையாது, எதுக்கு முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, இப்படி எல்லாம் சொல்லி 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 நம்மகிட்ட இருக்கிற கான்பிடென்ட்டை சுத்தமா போக்கிருச்சு இந்த சமுதாயம். அப்ப நம்ம ஒரு நபர்கிட்ட போய் பேசணும்னா கூட நமக்கு அவ்வளவு தயக்கமாக கூச்சமாக
பண்ணி வச்சிருக்குது இந்த சமுதாயம்னு சொல்லணும். இது வந்து சமுதாயத்தை குறை சொல்றது இல்லை, ஆனா உண்மை நிலை அதுதான். சரிங்களா? அப்ப அப்படியே பழக்கப்பட்ட நமக்கு நாம் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா நீங்க என்னைக்கு உங்களால் அதை செய்ய முடியும்னு நம்பிட்டீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதற்கான மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் நிகழ்த்துறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால நீங்க ஏதோ சும்மா நம்ம வீட்டுல இருந்தோம், ஏதோ கொஞ்சம் கை கால் உடம்பு சரியில்லாம இருந்தது, மனசு சரியில்லாம இருந்தது, ஏதோ ஒரு பயிற்சியில சேர்ந்தோம், சேர்ந்ததுக்கு பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது, சரி இதுலயே ஏதோ ஆசிரியர் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்களோ சரி அதையும் தெரிஞ்சுக்குவோம், அப்படி இல்லை. இது அப்படி இல்லை. நிறைய பேர் நீங்க அப்படி இல்லைங்கிறது எனக்கு தெரியும். பட் ஒரு சிலருக்கு கூட அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நாம பிறந்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கணும். மகரிஷிக்கு மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தொண்டு செய்யறதுக்கான ரைட்ஸை இந்த பிரபஞ்சம் வழங்கல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும், குறிப்பாக மகரிஷிக்கு கீழே வந்த ஒவ்வொருத்தருக்கும் உலகம் முழுக்க நல்லது செய்யறதுக்கான சூழலை இந்த பிரபஞ்சம் வழங்கி. அப்துல் கலாம் ஐயா சொல்வது போல எல்லாருக்கும் வரலாற்றிலே ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எழுத வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சரிங்களா? நாம தான் எழுதணும். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எழுத மாட்டார். இப்ப நாம எழுதணும்னா நாம அதுக்கு உழைக்கணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். சரியா? நம்முடைய சுகங்களை கூட சில நேரங்கள்ல விட்டு கொடுத்து மக்களுக்கான அந்த பணியை செய்யணும். அப்பதான் நம்ம அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். கலாம் ஐயாவோட இன்னொரு வாசகம் உங்க எல்லாருக்கும் நல்லா பதிந்த வாசகம், அடிக்கடி நாம நினைத்து பார்க்க வேண்டியது. பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம். பிறப்புங்கிறது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. அப்பா அம்மா சேர்ந்தாங்க, 10 மாசம் வயிற்றுக்குள்ள இருந்தோம், இன்னைக்கு வெளியே வந்துட்டோம், அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. சரிங்களா? அது ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு சம்பவம். ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அப்துல் கலாம் ஐயாவோட இறப்பு ஒரு சரித்திரம், வேதாத்திரி மகரிஷியோட இறப்பு ஒரு சரித்திரம். அப்போ இது போல நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சரித்திரமாக இருக்கு. அப்ப அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு விதத்துல அற்புதமானதாக இருந்தாலும் ஒரு விதத்துல குறுகியதாக எனக்கு தெரியுது, மிக குறுகியதாக தெரியுது. 120 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் அப்படிங்கிற வாழ்க்கையில நம்ம எத்தனையோ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த நிலையில நாம இன்னும் கொஞ்சம் நம்மை திட்டமிட்டு நமக்கான பயிற்சிகளிலே முறையாக ஈடுபட்டு இன்னும் நம்மை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களிலே கவனம் செலுத்தி, சரிங்களா, அதைய உயர்த்தி கொண்டு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் வேலை செய்யணும். சரிங்களா? அப்ப அந்த பணி செய்ய செய்யதான் நம்முடைய உயர்வு வந்து முழுமையாக நடக்கும். இப்ப எப்பவுமே வந்து இயற்கை வந்து என்ன செய்யுதுன்னா, செயலுக்கு விளைவை கொடுக்குது இயற்கை. அதான் இயற்கையினுடைய செயல் என்னன்னா, எப்பவுமே செயலுக்கு விளைவு தான். சரிங்களா? அப்ப அந்த செயலுக்கு விளைவை இயற்கை கொடுக்குது அப்படிங்கிறப்போ நாம அந்த செயலை சரியா செய்யும்போது விளைவையும் முழுசாக பெற முடியும். அப்போ நீங்க எல்லாருமே சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நாம தீவிரமா செயல்பட முடியுமா? அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு இன்னும் நம்ம எந்த மாதிரியாக நம்மை வந்து செதுக்கிக் கொள்ளணும்? அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துங்க நேர மேலாண்மை தான். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பெரிய பொக்கிஷமும் நேர மேலாண்மை தான், பெரிய குறைபாடு நேர மேலாண்மை தான். அது நம்ம இந்த மாதிரியான துறைகள்ல இப்ப நம்ம ஈடுபடும் போது
குறிப்பாக பெண்கள் குடும்பத்தையும் பார்த்துட்டு தனக்கான செயலையும் செஞ்சுட்டு சமுதாயத்துக்கான செயலையும் ஈடுபடணும் அப்படிங்கிறப்போ அது ஒரு சேலஞ்சா கூட இருக்கு ஒரு சிலருக்கு. பட் அந்த நேரத்தை நம்ம சரியா திட்டமிட்டுட்டோம்னா எல்லாமே நம்மால நிச்சயமா அச்சீவ் பண்ண முடியும். அப்ப நம்ம அடிக்கடி அப்பத்துக்கு அப்போ நம்முடைய நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திட்டு இருக்கோமா, எங்கேயாவது அது வேஸ்டா போயிட்டு இருக்குதா அப்படிங்கிறத சிந்தனைக்கு எடுக்கணும். இரண்டாவது, இந்த உலகத்திற்கான நன்மையை செய்யறதுக்கான முதல் தகுதி என்ன அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க அப்படின்னா, உன்னை நீ சரியாக வைத்துக் கொள்வது. நீ சரியா இல்ல அப்படின்னா உன்னால இந்த உலகத்திற்கு சரியாக அந்த சேவையை செய்ய முடியாது. அப்போ நம்மை சரி செய்வதுதான் நம்மளுடைய முதல் தகுதி, நம்மளுடைய முதல் இலக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோ. நாம உடல்ல நோய் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், மனதிலே அமைதி உடையவர்களாக இருக்க வேண்டும், குடும்பத்திலே அமைதி உடையவர்களாக, பொருளாதாரத்திலே நிறைவுடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரு தியானத்திலே ஒரு உயர்ந்த ஒரு நிலையை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நாம முதல் பயிற்சியை முறையா முழுமையா செய்யணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே, நமக்கு 1000 நபர்களை விட நல்ல ஆன்ம சக்தியுடைய ஒரு சிலரே போதுங்கிறது தான் மகான்களுடைய கருத்து. இப்ப மகான்கள் வரும்போது ஆயிரக்கணக்கான பேர் வரல, ஒருவர் தான் வர்றாரு, ஒவ்வொருத்தரா தான் வர்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் பல ஆயிரம் பல லட்சம் பேர் செய்வதை விட பல மடங்கு செயலை அது செய்து விடுகிறது. அப்ப நம்ம எத்தனை பேர் அப்படிங்கிறத விட நாம எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஒரு அமைப்பாக நின்று ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த அமைப்பில் இருக்கிற எல்லா நபர்களும் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அமைப்பு. அமைப்புக்குன்னு ஒரு தனி வடிவம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தோட குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன? அந்த குடும்பத்துல இருக்கிற 4 பேரோட குவாலிட்டி தான் குடும்பத்தோட குவாலிட்டி. அதுல ஒருத்தர் கெட்ட செயலை செஞ்சா குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடும், ஒருத்தர் நல்ல செயல் செஞ்சா குடும்பத்திற்கு உயர்ந்த பெயர் கிடைக்குது இல்லையா? அது போல நாம எல்லோரும் இணைந்துதான் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அமைப்பு உயரணும் அப்படின்னா சரிங்களா, நாம ஒவ்வொருத்தரும் உயரும் போது அமைப்பு உயரும். நம்ம ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய தியானத்திலையும் இந்த அமைப்பு உயர்வுக்கான ஆற்றல் அடங்கி இருக்கிறது. ஏன்னா நீங்க இந்த அமைப்பினுடைய ஒரு அங்கம். அதுபோல நம்ம ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய ஒரு சிறு சிறு குறைபாடுகளிலும் அமைப்புக்கு ஒரு இழப்பு நிகழும். இது அமைப்புக்கு மட்டுமல்ல, சொசைட்டிக்கே. இப்ப 800 கோடி பேர் இருக்கிற இந்த உலகத்துல நாம் ஒரு 400 பேர் ஆசிரியர்கள் நல்ல தியானம் செய்யறோம்னா இந்த உலகத்தினுடைய தியான ஆற்றல் உயரும். இது மொத்தமாகத்தான் நிகழும். அது போல நாம இப்போ ஒரு அமைப்பாக கிட்டத்தட்ட ஒரு 500 ஆசிரியர்கள் இருக்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இன்னொரு இன்னொரு 6 மாதத்துல உங்களுக்கு ஆசிரியர் அளவுக்கு நீங்க உயர்ந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 500 ஆசிரியர்கள் இருக்கிற அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இது எல்லாம் கொண்டு வர்றதுக்கு பல அமைப்புகள் பல ஆண்டுகள் படு முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் எனக்கெல்லாம் என் அறிவு கேட்டு. இப்ப இயற்கை இந்த அளவுக்கு நம்மை உயர்த்துதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத, குருவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். குரு நம்ம கிட்ட எதோ எதிர்பார்க்கிறாரு, இறையாற்றல் நம்ம மூலமா எதையோ செய்யறதுக்கு முயற்சி பண்ணுது சரிங்களா. அது சொல்றத கொஞ்சம் செவிமடுத்து நம்மை கொஞ்சம் சீர்படுத்தி கொஞ்சம் சரியா திட்டமிட்டு கொண்டோம்னா உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை நம்ம கிட்ட இயற்கை வழங்கி. அதுல நம்ம எல்லோருக்கும் அந்த பெருமையும் அந்த புண்ணியமும் அந்த உயர் புகழும் சேரும். அந்த விதத்துல நாம இன்னும் நம்மை நல்லா தயார்படுத்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு செயல் செய்யாதாலும்
கொஞ்ச நாள்ல அது வந்து ஒரு தொய்வாகும். அது வந்து இயற்கை நியதி. சரிங்களா? பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது போல சரிங்களா? நாம எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்ட்டா வருவோம். அதுக்கப்புறம் அதுல ஒரு தொய்வாகும். அதனாலதான் மகரிஷி அவங்க அந்த சிம்பல்ல ஒரு சுடர் விளக்கை வைத்து அதுக்கு ஒரு தூண்டுற மாதிரி ஒரு கோல் வச்சிருப்பாங்க. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். இல்லைங்க, வெளியில இருந்து ஒரு மோட்டிவேட் வந்து நடந்துட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. வெளியில இருந்து அந்த மோட்டிவேட் இருக்கலாம், உள்ள இருந்து அந்த மோட்டிவேட் இருக்கலாம். உள்ளிருந்து இருக்கிற மோட்டிவேஷன் தான் எப்பவுமே நிலைக்கும். அது எப்ப வேணாலும் உங்களை தூண்டுவதற்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப உங்களுக்குள்ள நமக்குள்ள நாம வந்து ஒரு சாதாரண பிறப்பு அல்ல, ஒரு மாபெரும் இறைவனுடைய தன்மாற்றம். நாம இங்க சாதாரண செயல்களை செய்வதற்கு வரல, மகத்தான காரியங்களை, மகத்தான செயல்களை செய்வதற்காக இந்த இறையாற்றல் நம்ம இந்த பூமியில கொண்டு வந்திருக்கு. அப்ப அதற்கு நான் என்ன செய்யணும்? உங்க லைஃப ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களுடைய திறமைய பாருங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு பாருங்க. இதன் மூலமா இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும்னு பாருங்க. நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய அறிவை வைத்திருக்கிறோம், இல்லையா? நமக்கு பல மொழிகள் தெரியும், இல்லையா? இல்லாட்டி அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லை. நமக்கு உடல் இருக்கு, உயிர் இருக்கு, ஆற்றல் இருக்கு, மனம் இருக்கு, அறிவு இருக்கு, மகரிஷி கொடுத்த இந்த கலை இருக்கு. இதை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கு. உலக மக்கள் எல்லோரும் படுகின்ற துன்பத்தை நாம் மகான்களுக்கு எப்பவுமே என்ன நினைப்புனா, தன்னுடைய குழந்தைகள் இந்த உலக மக்கள் துன்பப்படுகிறார்களே, இந்த துன்பத்திலிருந்து அவங்கள வெளியெடுக்கணுமே. அதனால இந்த வாழ்க வையகம் அப்படின்னு சொல்றத நம்ம நிறைய பேர் ஏதோ ஒரு சந்தோஷமா சொல்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. இந்த வையகம் நல்லா வாழல, இங்க இருக்கிற மக்கள் நல்லா இல்ல, உடல் நலத்தோட இல்ல, மன ஆரோக்கியத்தோட இல்ல. அப்ப அதையெல்லாம் பார்த்து மகரிஷி அவர்களுடைய மனம் வருந்தி அந்த ஆழமான உணர்விலிருந்து இந்த வையகம் நல்லா இருக்கணும், அது சிறப்பா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட வந்த ஒரு வார்த்தை தான் வாழ்க வையகம். அந்த வையகம் சிறப்பாக வாழணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய பணியும் மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. சரிங்களா? அப்ப அதற்கு நாம நம்மை இப்போ தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நிலத்தை பண்படுத்துவது போல குருமகான்கள் இப்ப நம்மளை வந்து பண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பண்படும் போதே பயன்பட்டு கொண்டும் இருக்கிறோம். அதுதான் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். சில நேரங்கள்ல பண்படும் போது பயன்பட முடியாது. ஆனா நாம இப்ப பண்படும் போதும் பயன்பட்டு கொண்டும். அப்ப இந்த பண்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு. இந்த பண்படுத்துதல்ல அந்த மண்ணு எந்த அளவிற்கு தன்னை பண்படுத்துவதற்கு ஒத்துழைக்கிறதோ அந்த அளவுக்கு அங்கு பண்படுத்துதல் நடக்கும் அக்ரிகல்ச்சர்ல. சரிங்களா? இல்ல அது வெறும் பாறையாக நின்று இருக்கு அப்படின்னா அது பண்படுத்துவதற்கு ஒத்து வராது. அப்ப பண்படுத்துதல் நிகழாது, அங்கு விளைச்சல் இருக்காது. அதுபோல மகான்கள் பயிற்சிகள் மூலமாக நம்மை பண்படுத்துறாங்க. மகான்கள் நேரடியா வந்து நம்மளை பண்படுத்துவதில்லை, பயிற்சிகளை கொடுத்து அதன் மூலமாக பண்படுத்துறாங்க. குறிப்பா தியானத்திலே நாம் ஆழமாக 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 நாள்தோறும் விடாமல் பயணிக்கணும். ஆனா எனக்கு எட்டி இப்ப இருக்கிற மக்கள்ல எவ்வளவு பேரு நீங்க அதிகாலை 5 மணி தியானத்திற்கு வர்றீங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு ஒரு விதத்துல இவ்வளவு ஆசிரியர்கள் உருவாகிறது மகிழ்ச்சியா இருந்தாலும் ஒரு விதத்துல ஒரு சிறு வருத்தமும் இருக்கு. நம்ம அதிகாலையில அமைக்கின்ற அந்த தியானத்துல எவ்வளவு ஆசிரியர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அப்ப அதை நீங்க வந்து சிந்தனைக்கு எடுத்துக்கணும். அதற்கு முன்னாடி எழுந்து நீங்க தியானம் செய்பவர்களா இருந்தா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒரு சிலர் இருக்கலாம்.
ஆனா நிச்சயமாக நாம வந்து அந்த 5 மணி தியானத்திலும் மாலை 6 மணி தியானத்திலும் நீங்க நிச்சயமா கலந்துக்கணும். ஏன்னா நம்ம தனியா தியானம் செய்யலாம் அப்படின்னா சத்தியமா முடியாதுங்க. இப்ப உங்களுக்கு முடியாது. நீங்க ஆசிரியராகி பேராசிரியராகி ஒரு சிறப்பு உணர்வு நிலைக்குள்ள வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எப்பவுமே தவம் செய்வீங்க. உங்க வாழ்க்கையே தவ வாழ்க்கையா மாறும். அதெல்லாம் வேற. ஆனா இப்ப நமக்கு ஒரு பிடிமானம் வேணும். ஒரு குழந்தை ஏணி ஏறுவது போல இப்ப நம்ம ஏறிட்டு இருக்கோம் ஆன்மீகத்துல. சரிதானுங்களா? அப்ப ஏதோ ஒன்றை பற்றி கொள்ளணும். அதனாலதான் இறைவனை அடைவதற்கே பற்றுக பற்றற்றான் பற்றினேன்னு சொன்னார். பற்ற விடணும். ஆனா அதற்கு ஒன்றை பற்றணும். யாரை பற்றணும்? பற்று அற்றான் பற்றினை நீ பற்றுனா உனக்கு பற்று போகும். சரிதானுங்களா? ஒரு கொடி ஒரு குச்சியை பற்றி ஏறுவது போல நாம் குருவை பற்றி ஏறிக் கொண்டிருக்கிறோம். அப்ப சில பல தடைகள் நிச்சயமா வரும். இன்னும் நீங்க ஆசிரியர் ஆகணும்னா எவ்வளவு தடை வரணும். ஏன்னா எவ்வளவு கர்ம வினையை கழிக்க போறீங்க. அப்ப அந்த தடைகளை எல்லாம் எதிர்த்து வர்றவங்களுக்கு பேர் தான் ஆசிரியர்கள். தடை கற்களை படிக்கற்களாக நாம் மாற்ற வேண்டும். சரிங்களா? தடைகளை நம்ம ஒண்ணும் குறை சொல்ல வேண்டாம். அதை கடந்து கடந்து நாம் நம்மை வலிமைப்படுத்திக் கொள்ளணும். அப்ப எல்லா இடத்துலயும் அந்த தடை எதுக்கு வந்து நிக்கும்னா நம்ம பயிற்சி செய்யறதுலதான் வந்து நிக்கும். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நாம கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாம, ஏன்னா நம்ம இப்ப வந்து ஆசிரியர் ஆகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். அதாவது போலீஸ் ஆகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். அப்ப அவங்களோட பயிற்சி எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும் அந்த பயிற்சிகள். அதுக்கான டெஸ்ட், ஓட்டம், அது இதுன்னு பாத்தீங்கன்னா போட்டு பெண்டு எடுத்துருவாங்க. ஆசிரியர் ஆகிறதுக்கான பயிற்சி. சரி, போலீஸாருக்கான பயிற்சி. பயிற்சியில அவங்க டியூன் ஆனாதான் உண்டு. ஏன்னா பயிற்சி முடிச்சு வந்துட்டோம்னா நாம இப்படியே இருப்போமான்னு சொல்ல முடியாது. அப்படியே இருக்கணும் ஆக்சுவலா. பயிற்சி எதுக்கு ட்ரைனிங் வச்சு எடுக்கிறோம்னா இவனுக்கு அது எலிஜிபிளான்னு பார்த்து எடுத்துடுறோம். பட் எடுத்ததுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்றது சிலர் தான் பண்றாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் தொப்பை விழுந்துருது. வேஸ்ட். அவர் போய் ஒரு திருடனை பிடிக்கணும், ஒரு தில்லா இருக்கணும், அவர் உடம்பு வலிமையா இருக்கணும், மன தைரியமா இருக்கணும் தான் பயிற்சி கொடுத்து அவரை ஆற்றல் படுத்துறாங்க. பட் அதுக்கப்புறம் தொத்தையும் தொம்பியுமா இருந்ததுன்னா வந்து எங்க போய் திருடன் பிடிக்கிறது? சரி, அதாவது 2வது விட்டுருங்க. முதல்ல நம்ம பயிற்சி காலத்துல நாம எப்படி இருக்கணும்? சரி, ஒரு +2 எக்ஸாம் எழுதுற அந்த குழந்தை எவ்வளவு முயற்சி எடுக்குது? எவ்வளவு தீவிர முயற்சி எடுக்குது? நீங்க அது தங்கல் அப்படின்னு ஒரு படம் வந்தது. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. பாக்கலைன்னா தயவு செஞ்சு ஒரு முறை பாருங்க. அமீர் கானோட ஒரு படம். தன்னோட 2 பெண் குழந்தைகளையும் அவர் வந்து பாக்ஸர் ஆக்குறதுக்காக முயற்சி பண்ணுவாரு. ஆக்சுவலா பாக்ஸிங் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல அவரால வெற்றி பெற முடியாது. பட் அவரோட குழந்தைகள அந்த பாக்ஸிங் கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணி கடைசியா வெற்றி பெற வச்சிருவார். பட் அதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, இப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு சாதாரண விளையாட்டு. அந்த விளையாட்டு விளையாண்டு ஜெயிக்கிறதுனால ஒரு நாட்டுக்கு ஒரு கப்பு கிடைக்குது அதுங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. நாட்டுக்கு என்ன பெரிய நன்மை நடந்துற போகுது? புரியுதா இல்லைங்களா? சரி, ஓகே. அது ஒரு விளையாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அதுல பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு விளையாட்டிலே ஒரு கப்பை பெறுவதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சி இருக்கு பாருங்க. அதுக்கு செய்யக்கூடிய தியாகம் இருக்கு பாருங்க. அதுல இருக்கிற சகிப்புத்தன்மை இருக்கு பாருங்க. அதுல அவங்க பெறுகின்ற வழி இருக்கு பாருங்க. அதுதாங்க வெற்றிக்கு அடிப்படை. இல்லையா? அப்போ ஒரு விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கே இவ்வளவு முயற்சி. இன்னும் பலவிதமான விளையாட்டு போட்டிகளோட படங்களை நீங்க பாருங்க. இந்த கராத்தே கிட் அப்படின்னு ஒரு படம் இருந்தது. ஒரு சின்ன பையன். கடுமையான முயற்சி, பயிற்சி, பிராக்டிஸ். இன்னும் அந்த வீரர்கள், விளையாட்டு வீரர்களை பற்றி கேளுங்க. நான் கூட சொன்னேன் உங்களுக்கு. உங்ககிட்ட சொன்னேனான்னு தெரியல. மைக் டைசன் அவருடைய ஒரு விஷயம். நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சி பண்ணுவீங்களாமே அப்படின்னு ஒரு விளையாட்டு வீரர் கேட்கிறார். இல்ல, இல்ல. நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ரன்னிங் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருப்பேன் அப்படிங்கிறார்.
நீங்க 4 மணிக்கு எழுந்து பயிற்சி பண்ணுவீங்களான்னு கேட்டா அவர் சொல்றார், நான் 4 மணிக்கு முன்பாக எழுந்து 4 மணிக்கு ஓடிட்டு இருப்பேன். 4 மணிக்கு எந்திரிக்குவேன். இதே எனக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தன் 4 மணிக்கு எந்திரிக்கிறான்னு தெரிஞ்சா நான் 2 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சி பண்ணுவேன். இது எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் 2 மணிக்கு எந்திரிக்கிறானா, நான் விடிய விடிய பயிற்சி பண்ணுவேன். ஏன்னா வெற்றி அப்படி அவ்வளவு முக்கியம். அப்ப ஒரு விளையாட்டு வீரர்கள் ஏதோ சாதாரணமா விளையாண்டு ஜெயிக்கிறது இல்ல. ஒரு பியானோ வாசித்த ஒரு பையனை பாரு கூட நீங்க பியானோவோ அதுக்கு பேர் என்ன? ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒருத்தன் வேர்ல்டு லெவல் அச்சீவ்மெண்ட். சின்ன பையன், குட்டி பையன். ஏ.ஆர். ரஹ்மான் கூட ஒரு சின்ன பேட்டி வாட்ஸ்அப்ல கேட்டிருப்பாரு. அவங்ககிட்ட ஏதோ பிளே ஸ்டேஷன் நீ போயிருக்கிறியா அப்படின்னு கேட்பாரு அந்த பையன்கிட்ட. அவன் பிளே ஸ்டேஷனா அப்படின்னா என்ன அப்படிமா. சின்ன பையன் பிளே ஸ்டேஷன் விளையாடுற ஒரு ஏரியா, பசங்க எல்லாம் அங்க போய் விளையாடுறாங்க. இவன் குட்டி பையன், அவனுக்கு பிளே ஸ்டேஷன் அதனாலதான் நீ ஜெயிச்சேன்னு சொல்லுவார் ஏ.ஆர். ரஹ்மான். ஒரு நாளைக்கு 14 ஹவர்ஸ் 14 மணி நேரம் தவம் பண்ணியிருக்கான் அவன் அந்த அந்த விஷயத்துல. வேர்ல்டு லெவல் அச்சீவ் பண்ண சாதாரண விஷயம் அல்ல. 14 ஹவர்ஸ் மெடிடேஷன். அப்ப நம்மோட வாழ்க்கை 10ஓட 11 அத்தோட நான் ஒன்னா போகாம இருக்கணும்னா, நாம இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன், நாம இன்னும் கொஞ்சம் பயிற்சியில ஆழமா போகணும். சரிதானுங்களா? குறிப்பா தியானத்துல நம்ம ஆழமா போகணும். தற்சோதனையில ஆழமா போகணும். இன்னும் தியானத்தை நாம எப்படி கொடுத்தா மக்கள் அச்சீவ் பண்றாங்கிற அளவுக்கு ஒரு கண்டுபிடிக்கணும். நாம கண்டுபிடிக்கணும். மகரிஷி ஒண்ணு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு தத்துவத்தை மகரிஷி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த தத்துவத்தை இன்னும் எப்படி எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கலாம்? இந்த தவத்தை இன்னும் எப்படி எளிமைப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கலாம்? இந்த தற்சோதனை இன்னும் எப்படி எளிமைப்படுத்தி மக்கள்கிட்ட மாற்றத்தை கொண்டு வரலாம்? மகரிஷி சொல்லுவாங்க, நான் உங்களை என்னோட தோள் மேல தூக்கி வச்சுக்கிறேன். நீங்க என் தலைக்கு மேல இருந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதான் குரு. என்னோட தத்துவத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க முதல்ல அதுல சிந்திச்சு நல்லா தெளிவு பெற்று அதற்கு மேல நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குருவும் பெற்றோரை தவிர வேற யாருமே நாம அது அடுத்த நிலைக்கு போகணுங்கிறத ஆத்மார்த்தமா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க என்னை விட 1000 மடங்கு வேலை செய்யறதுக்கான சக்தியை பெற்றவர்கள். சரிங்களா? உங்களாலையும் பல விஷயங்களை செய்ய முடியும். நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு பல பிரம்மாண்டங்களை உங்களால செய்விக்க முடியும். உங்களுக்குள்ள அதற்கான ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. இயற்கை அதற்கான வாய்ப்பை சூழலை உங்கள்கிட்ட உருவாக்கிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு அது தெரியுதா? உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கா? சரிங்களா? நிச்சயமா உங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை மிக தீவிரமாக உருவாகணும். இந்த உலக சமாதானத்துக்கான ஒரு கருவியாக நாம ஒவ்வொருத்தரும் இந்த வரலாற்றின் பக்கங்களிலே பொறிக்கப்பட வேண்டும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலகம் அழியிற வரைக்கும் அழியாத ஒரு வரலாற்று ஒரு ஒரு பொக்கிஷம். அவர் போல நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அமையணும். நீங்க என்ன வயசா இருங்க, அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. வயது ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒன்றை செய்ய விரும்பினால், அதன் மேல் உங்களுக்கு 100% நம்பிக்கை உண்டுமானால், நிச்சயமாக அது பிரபஞ்சத்தால் நடத்தியே தீரப்படும். அதனால உங்களுடைய பயிற்சியை தயவு செய்து நீங்க கொஞ்சம் அதிகரிங்க. நம்ம நாளையில இருந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த காலை வேலை தவத்தை ஆசிரியர்களுக்காக மாற்றிக்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த ஆசிரியர் பயிற்சியை தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பழைய ஆசிரியர் புதிய ஆசிரியர்னு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கிறோம். மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 200 300 பேரு கூட வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம முழுக்க முழுக்க ஆசிரியர்களுக்காக இந்த தவத்தை எடுத்தா என்ன, அவர்களுடைய மேம்பாட்டிற்காக இதை கொண்டு சென்றால் என்ன அப்படின்னு ஒரு தாட்டு இன்னைக்கு மதியானத்துல இருந்து அதான் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஏன்னா மற்ற அன்பர்களை புதுசா உருவாக்குறதை விட இந்த ஆசிரியர்களை உருவாக்குறதுல இன்னும் நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். இன்னும் நான் என்ன அளவுக்கு எட்டி போதுமான அளவுக்கு நான் இன்னும் உங்க மேல கவனம் செலுத்தல. இன்னும் தீவிரமா கவனம் செலுத்தி உங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற விஷயத்தையும்
அறிவையும் ஆற்றலையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு இறையர்களும் குருவர்களும் நமக்கு துணை புரியணும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க குடும்பம் மெச்சுவது போல, உங்க ஊர் மெச்சுவது போல, இந்த உலகம் மெச்சுவது போல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து நிறைவடையணும். அதற்கு நாம கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படலாம். நாளை காலையிலிருந்து நாம கொஞ்ச நாளைக்கு நமக்காக ஒரு தியானத்தை நாம செய்யலான்னு இருக்கிறோம். அது இறையுணர்வு தவம் எனக்கு போதுமானதா இருந்தாலும், இன்னும் நம்மளை கொஞ்சம் ஆற்றல் படுத்துவதற்கு மற்ற தவங்கள் எல்லாவற்றையுமே நம்ம மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஆக்ஞையிலிருந்து இறைநிலை தவம் வரைக்கும் ஒரு 9 வாரங்கள் அல்லது ஒரு 10 வாரங்கள் நாம நாளையிலிருந்து அந்த பயிற்சியை தொடங்குவோம். இது எல்லாமே மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் தொடங்குறது தான். உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு தியானம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அது இது வரைக்கும் உங்களுக்கு டியூன் ஆகாம இருந்திருக்கும். நாம இன்றிலிருந்து கூட அந்த விஷயத்தை நம்ம தொடங்குவோம். நாளையிலிருந்து நம்ம ஒரு வாரத்திற்கு ஒரு தியானம். சரிதானுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு 20 வாரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 20 வகுப்புகள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதற்கு அப்புறம் நம்ம நாளையிலிருந்து உங்களுக்கு காலையிலிருந்து ஆக்ஞை தவம் ஒரு வாரத்திற்கு. சரிங்களா? நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நாளைக்கு விட்டுருங்க. நாளைக்கு எப்பொழுதும் போல சாந்தி தவமும் தனார்சன சங்கல்பம். அதே மாதிரி இந்த தனார்சன சங்கல்பமும் நாம இன்னும் கொஞ்சம் அதிக ஈடுபாடு வேணும்னு நினைக்கிறேன் நான். குறிப்பா நம்ம ஆசிரியர்கள் எல்லாருமே கண்டிப்பா அந்த சங்கல்பத்துல நாம இன்னும் கொஞ்சம் நல்லா டியூன் ஆகணும். சரிங்களா? நீங்க எல்லா பக்கம் போய் தனார்சன சங்கல்பம் நடத்துற அளவுக்கு ஒரு அடுத்த நிலைக்கு நீங்க வரணும். அப்ப அந்த சங்கல்பத்தை நீங்க தொடர்ந்து நீங்க நல்லா சொல்லி, நீங்க அதனோட பயனை அனுபவிச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார் வீட்டுக்கு நீங்க போய் நடத்தி வைக்கணும். நான் அது என்னோட ரெக்வெஸ்ட், தாழ்மையான வேண்டுகோளா கேட்கிறேன். இங்க திருப்பூர்ல எனக்கு தெரிந்த நண்பர்கள் கூப்பிட்டு நான் போய் நடத்தி வச்சுட்டு இருக்கேன். நீங்க அங்கங்க மகரிஷி போய் நடத்தி வைப்பாங்க. முதல்ல ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை இருக்கு, குழந்தைக்கு திருமணம் ஆகாம இருக்குன்னா மகரிஷி போய் நடத்தி வைப்பாங்க. அது போல அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு அது போய் நடத்தி வைப்பாங்க. அப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் போய் அந்த தியானத்தை நடத்துற அளவுக்கு ஒரு ஆசிரியராக மாறணும்னா நீங்க சங்கல்பத்துல நல்லா டியூன் ஆகணும். அப்ப நாளைக்கு அந்த காலையில சங்கல்பம் நடக்குது, அதுலயும் கலந்துக்குங்க. அப்புறம் சனிக்கிழமையில இருந்து நம்ம முழுக்க முழுக்க நம்மை நோக்கி நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய அந்த தியானத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம தொடர்ந்து ஈடுபடுவோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் தயாராகுங்க. ஆஹ் இன்று மாலையே கூட நீங்க எல்லாருமே தியானத்தில் இணையலாம். இப்ப மழை தவம் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம். சரிதானுங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களும் பிற்காலத்துல மழை தவம் நல்லா எடுத்து பழகணும். சரிதானுங்களா? அப்ப நீங்க அந்த மழை தவத்திலையும் தொடர்ந்து கலந்துக்கோங்க. நல்ல மழை பொழியிற வரைக்கும் ஒரு ஒரு மாசத்துக்கு கூட நம்ம மழை தவத்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு, அதை வெளிக்கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுங்க. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.